15,000 பட்ஜெட்ல பெஸ்ட் ஸ்மார்ட் போன் எடுக்கணுமா? அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கணும், பெரிய பேட்டரி இருக்கணும், ஐபி ரேட்டிங் கண்டிப்பா இருக்கணும், ஒரு நல்ல கேமராவோட சூப்பரான டிசைனோட மொபைல் இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி மொபைலை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நிறைய மொபைல் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மொபைல் மிஸ் ஆகாமல் இருக்குன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மொபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிறது 5 மொபைலுங்க. 5 மொபைலுமே என்ன நல்லா இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன ஆஃபரில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச முழு டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த லிஸ்ட்டில் 5ஆம் இடத்துல வர மொபைல் இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் 50s. இது சரியாக 15,000 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15,000 இந்த மொபைலில் ஒரு குறையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே அள்ளி போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கர்வ் டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பெரிய டிஸ்பிளேயா 6.78 இன்ச்சஸ்ல கர்வ் டிஸ்பிளே 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ற மாதிரி கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இது தவிர இந்த மொபைல்ல மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்கு, ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கேமராவும் நல்லா பண்ணிருக்காங்க. 64 எம்பிக்கான சோனி கேமரா, சோனி IMX662 அப்படின்ற மாடலோட 13 எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா, டிமென்சிட்டி 7300 அல்டிமேட் அப்படின்ற ப்ராசரோட ஒரு 5100 mAh பேட்டரி, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து இது எல்லாத்துக்கும் மேல எக்ஸ்ட்ராவா டுவல் ஸ்பீக்கர்ஸ், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன், IP64 ரேட்டிங், ஸோ எல்லாமே கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,000 ஒரு மொபைலில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்து வித் ஐபி ரேட்டிங், மிலிட்டரி கிரேட்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ டேரெக்டாக அமேசானில் அவைலபிளாக இருக்கு. வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பி வாங்கலாம். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குது CMFோட Phone 1. கொஞ்சம் பழைய ஃபோன். இப்போ இது சேல் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் 16,000. கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக ஆஃபரில் நம்மளால் 15,000 ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பிக் பில்லியன் டே சேல், கிரேட் இந்தியன் டே ஃபெஸ்டிவல் மாதிரி பெரிய பெரிய சேல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சேலில் இந்த மொபைல்ஸ் இன்னமும் ரொம்ப கம்மியாகி 12,000 13,000 ப்ரைஸ்க்குள்ளே கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் போயிடும்னு நினச்சிங்கன்னா இதனோட நம்மளோட டெலகிராம் சேனலுங்க ரெகுலராக வர ஆஃபர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வர சின்ன சின்ன ஆஃபர்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். 1,60,000+ மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்ப நான் ஆஃபர்ஸை போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மிஸ் பண்ணாம இருக்க வசதியா இருக்கும். சரி, இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களால 15,000 பிரைஸ்ல வாங்க முடியுங்க. இதுல எப்பவும் எல்லா மொபைலையும் பாக்குற மாதிரி 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், Dimensity 7300 அப்படின்ற ப்ராசர், கேமரா 50 எம்பிக்கான டுவல் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குங்க. ஆனா ஐபி ரேட்டிங் அந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த மொபைல்ல எதிர்பார்க்க முடியாது. கூடவே ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மொபைல்ல கூட சார்ஜர் வராது. நீங்க வாங்குறீங்கன்னா சார்ஜருக்கு தனியா பே பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். அது ஆல்மோஸ்ட் ஒரு 1000 1200 பக்கம் வருது. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. இல்ல உங்கள்கிட்ட சார்ஜர் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. இது தவிர இந்த மொபைலை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா BGMIல 120 FPS வரைக்கும் இந்த மொபைல்ல கேம் பிளே பண்ண முடியும். ஆனா வந்து ரெகுலரா அதே FPS கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்துருந்தேன். இது தவிர இதனோட UI ஒரு சூப்பரான UI எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கேமரா நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலா கரெக்டா ஒரு 15,000 பிரைஸ் செக்மெண்ட்ல CMF Phone 1 அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல வருது விவோட T4X இல்லைன்னா IQOட Z10X. ரெண்டும் ஒரே மொபைல் தான். நீங்க பிளிப்கார்ட்ல வாங்கணும், பிளிப்கார்ட்டோட கார்டு ஆஃபர் பெட்டரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா விவோ போய்க்கோங்க. இல்ல அமேசான்ல பெட்டரான ஆஃபர் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா IQ போய்க்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தாங்க. இங்க ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு ஒரு 14,000 பிரைஸ்ல கிடைக்குது. கார்டெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 13,000 பிரைஸ்ல வாங்க முடியுது. இந்த மொபைல்ல வந்து 6.72 இன்ச்சஸ்க்கான LCD 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேவோட டுவல் கேமரா தான். 50 எம்பிக்கான டுவல் கேமரா, 8 எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா. இங்க பேட்டரி தான் ரொம்ப பெருசு. 6500 mAh பேட்டரி கொடுத்து 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கூட ப்ராசருக்கு நம்ம எல்லா மொபைலையும் பார்த்த மாதிரி மீடியாடெக்கோட Dimensity 7300 அப்படின்ற ப்ராசரோட IP64 ரேட்டிங்கோட இந்த மொபைல் வந்துங்க. ஸோ ஓவரால் இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஒரு 14-13,000 பிரைஸ்ல ஒரு கம்ஃபர்டபுளான மொபைல். ஏன்னா இந்த பிரைஸ்ல ஐபி ரேட்டிங்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கேமராவும் ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இது எல்லாத்துக்கும் மேல 6500 mAh பெரிய பேட்டரி, 1 அல்லது 2 நாள் நீங்க டென்ஷனே இல்லாம யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பேட்டரி இருக்கு. பிரச்சனை என்னன்னா இந்த மொபைல்ல LCD டிஸ்பிளே தான், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. இல்ல என்னோட பட்ஜெட் ரொம்ப டைட், LCD டிஸ்பிளே இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த மொபைல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம லிஸ்ட்ல அடுத்து வர மொபைலை பாருங்க. போக்கோவோட Poco X7. இது லான்ச் ஆகும்போது 22,000. அதுல 22,000 ஃபீச்சர்ஸோட தான் இந்த மொபைல் அந்த பிரைஸ்க்கு லான்ச் ஆச்சு.
இப்போ நம்ம பார்க்குற ப்ரைஸ் ஒரு 16-17,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு பார்க்கலாம். நீங்கள் கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, ஈஸியாக 15,000 ரூபாய்க்கு எடுக்கலாம். சமீபமாக அந்த ஆஃபர்ஸில் கூட நம்மளால் 15,000 ரூபாய்க்கு பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு தெரியலனா நீங்கள் நம்மளோட டெலகிராமில் இல்லைன்னு நினைக்கிறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனோட கர்வ் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் ஒரு லாக்ல Victus 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு தரமான டிஸ்பிளே. இது தவிர ப்ராசருக்கு எப்பவும் பார்க்குற மாதிரி Dimensity 7300 தான். ட்ரிபிள் கேமரா செட்டப், 50 MPக்கான மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், அது போக 20 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. 5500 mAh பேட்டரி, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், இது தவிர IP69 ரேட்டிங் இருக்கு. ஸோ 69 அப்படின்றது லேட்டஸ்ட்டாக வர IP ரேட்டிங். ஸோ நீங்கள் வந்து தண்ணியில் போட்டாலும் எந்த டஸ்ட்ல கடந்து உருண்டாலும் புரண்டாலும் இந்த மொபைலுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வரக்கூடாது இந்த ரேட்டிங் இருக்கிறதுனால. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாக்ஷிப் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு மொபைல் ஒரு 15,000 ரூபாய் பிரைஸ் வாங்கினா இதை எடுக்கலாம். இதில் எனக்கு தெரிஞ்சு இருக்க பிரச்சனை எல்லாரும் கொடுக்குற அதே ப்ராசர். இது தவிர பேட்டரி இப்போ பெரிய பெரிய பேட்டரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் கம்மி 5500 mAh அப்படின்றது அது வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக போதும், அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் இப்போ இருக்கிற ரேஞ்ச் பார்க்கும்போது 5500 அப்படின்றது கொஞ்சம் கம்மி மாதிரி தெரியுது. மற்றபடி இந்த மொபைல் ஒரு தரமான மொபைலுங்க. போக்கோனாலே கேமரா நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த மொபைல் மாற்றிருந்தது. நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது கேமரால. ஸோ கேமரா கூட யோசிக்காம இந்த மொபைல் வாங்கலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. எல்லா ஃபீச்சர்ஸும் அள்ளி போட்டு கொடுத்துருந்தாங்க ஒரு மொபைல். சமீபமாக லான்ச் ஆன ரியல்மியோட Realme P3. இந்த Realme P3ல இல்லாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை தவிர அது என்ன அப்படின்றத கடைசி சொல்றேன். இந்த மொபைல்ல ஒரு 6.67 இன்ச்சஸ் 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட. இது தவிர 50 MPக்கான டுவெல் கேமரா, 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா, 6000 mAh பேட்டரி, எப்பவும் பார்க்கறத விட கொஞ்சம் அதிக பேட்டரி வித் 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பெரிய சேஞ்ச் ப்ராசர்ல நம்ம இது வரைக்கும் மீடியாடெக்கோட Dimensity 7300 தான் பார்த்துட்டு இருந்தோம். இவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது இந்த ஸ்னாப்டிராகன் ப்ராசர் தான். இதுக்கு மேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங், இது எல்லாமே கொடுத்தது மட்டும் இல்லாம எந்த மொபைலையும் பார்க்காத மாதிரி ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு சிம், ஒரு மெமரி கார்டு அல்லது 2 சிம் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெமரி கார்டு ஸ்லாட் இந்த மொபைலில் இருக்கு. இந்த மொபைலில் ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தது என்னன்னா, நிறைய பேர் இப்போ வந்து கர்வ் டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்க, நிறைய பேர் ஃபிளாட் டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்க. ஆனால் கர்வ் டிஸ்பிளே எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மொபைல் செட் ஆகாது. இது ஒரு ஃபிளாட் டிஸ்பிளேயோட வர மொபைல். ஸோ இந்த மொபைலை இப்போ நம்ம பார்க்குற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய். கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 15,000 ரூபாய்க்கு ஈஸியாக வாங்கிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபா உங்களோட பட்ஜெட் அப்படின்னா கண்ணை மூட்டு இந்த மொபைலை வாங்கிடலாம். ஏன்னா வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கு, கேமரா தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு பெரிய பேட்டரி இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, பாக்ஸ்ல சார்ஜர் வந்துடுது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP ரேட்டிங், எதுலையுமே குறை வைக்காத மாதிரியான ஒரு மொபைல் மாதிரி தான் இந்த மொபைல் தெரியுது. ஸோ என்னை பொறுத்தவரையும் என்னோட பர்சனல் பிக் ரியல்மியோட Realme P3 தான். நீங்க எந்த மொபைலை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பெஸ்ட் டீல்ஸ், ஆஃபர்ஸ், டெக் நியூஸ், இந்த மாதிரி மொபைல் நியூஸஸ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது.